ஹாய் ஹலோ வெல்கம் டு இகேஆர் ப்ளஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீபாலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீபாலிங் அப்படின்ற கான்செப்ட் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐசிஸ் எல்லாமே பிஜிஏ டெக்னாலஜியில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பால் கிரிட் அரே அப்படின்ற ஒரு டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஐசியை எப்படி ரீபால் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயமும், ஒரு புது கிட்டு வந்து ஒன்று வச்சுருக்கேன் இஎம்எம்சி ரீபாலிங்காண்டி. அந்த கிட்டு மூலயமா எப்படி ஐசி ரீபாலிங் பண்ணுறது, இஎம்எம்சி ஐசி எப்படி ரீபாலிங் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரது தான் இந்த கிளாஸஸ். இப்போ வந்து நம்ம ரீபாலிங் அப்படின்ற கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி எதுக்காண்டி இந்த ரீபாலிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ வர மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸஸில் எல்லா ஐசிஸுமே பிஜிஏ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி வருது. அதாவது பால் கிரிட் அரே அப்படின்ற டெக்னாலஜி என்ன பண்ணிடுறாங்கன்னா பேஸ் பண்ணி வராங்க. ஸோ அந்த பால் கிரிட் அரே அப்படின்றது என்னென்னா, அந்த ஐசிஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பால்ஸாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த பால்ஸை நம்ம ரீபால் பண்ணால் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸை நம்மளால் ரெடி பண்ண முடியும் இப்போ உள்ள மொபைல் ஃபோன்ஸில் எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரீபாலிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிஜிஏ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பிஜிஏ டெக்னாலஜினா பால் கிரிட் அரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பால் கிரிட் அரே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு ஐசி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு பின்னாடி வந்து நிறையா பால்ஸஸ் இருக்கும். அந்த பாலை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த நான் யூஸ் பண்ணக்கூடிய கிட்ஸஸ். என்னென்ன கிட்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரிசையாக நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ உள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக நம்ம அது பிஜிஏ, அதாவது பவர் ஐசியாக இருக்கட்டும், இல்லை சிபிஐ ஐசியாக இருக்கட்டும், லேண்ட் ஐசியாக இருக்கட்டும், இஎம்எம்சி ஐசியாக இருக்கட்டும், நெட்வொர்க் ஐசி, ஆடியோ சுவிட்ச் ஐசி, ஆடியோ ஐசி, டிஸ்பிளே லைட்டிங் ஐசி, இது எல்லா ஐசிஸுமே பால் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் வருது. ரீபாலிங் அந்த பால் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் வருது. பால் கிரிட் அரே அப்படின்ற டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ அந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நம்ம ரீபால் பண்ணுறது தான் எப்படி ரீபால் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸஸ் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் என்னென்ன டூல்ஸஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, பிஜிஏ ரீபாலிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு கிட்டு வச்சுருக்கேன். RB01 அப்படின்ற கிட்டு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஐசி ரீபாலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஐசி ரீபாலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கெடுவோம் நம்ம. ஸோ அந்த இதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரீபாலிங் கிட்டுக்குரிய ஒரு மேக்னெட்டிக் ஸ்டென்சில்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி மொபைல் ஃபோன் சர்வீஸ் பண்ணுறவங்க. புதுசாக பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு இது வந்து ஒரு மேக்னெட்டிக் சென்சார், அதாவது மேக்னெட். இது வந்து ஒரு மேக்னெட். இந்த இடத்துல இருக்கிறது ஒரு மேக்னெட். இந்த மேக்னெட்டுக்கு மேலே நான் என்ன பண்ணிக்கலாம்னா, என்னோடய ஸ்டென்சிலை வச்சு ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியும்னா, நகராமல் என்னால் என்ன பண்ண முடியும்னா பால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எனக்கு இந்த ஸ்டென்சில் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஸ்டென்சிலில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ BGA 221 இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா EMMCக்குரிய ஸ்டென்சில்ஸு. அதை நான் ரீபால் பண்ணி காமிக்க போகிறேன். BGA 254 அப்படின்ற ஒரு ஸ்டென்சிலு, அடுத்து BGA 186 அப்படின்ற ஸ்டென்சிலு, அடுத்து வந்து BGA 169 அப்படின்ற ஸ்டென்சிலு, அடுத்து BGA 162 அப்படின்ற ஸ்டென்சில். இந்த ஸ்டென்சில்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ரீபாலிங் வந்து, அதாவது பால் ஜென்ரேட் பண்ண முடியும். இஎம்எம்சி ஐசி செக்ஷன்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐசி தான் கம்ப்ளைண்ட்டாக இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டிசி மிஷின் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். டிசி மிஷின் செக்ஷனில் எனக்கு ஆம்ப் ரேஞ்ச் 250 ஆம்ப் இல்லை 275 ஆம்ப் வருது, பட் போர்ட் ஸ்டில் ஆன் ஆகலை அப்படின்னா இஎம்எம்சி ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு. அப்போ அந்த ஐசி எடுத்து நான் ரீபாலிங் பண்ணி திரும்பி வச்சா தான் அந்த போர்டு எனக்கு ஆன் ஆகும். ஜஸ்ட்டு டெட் கண்டிஷன் போர்டுக்கு நான் சொல்கிறது. இது பேசிக்கு. இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் ட்ராக் ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே இஎம்எஸ்சி செக்ஷனில் பார்ப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா BGA ரிப்பேர் பிளேடு செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி பிளேடு ஒரு பிபிடி பேஸ்ட் எடுக்கிறதுக்குனாலும் சரி, அதே சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுனாலும் சரி, அந்த ஐசியில் உள்ள பேஸ்ட்டை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலும் சரி, ஐசியில் உள்ள பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுனாலும் சரி, இந்த எல்லாத்துக்குமே இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். BGA பிளேட் அப்படின்ற ஒரு விஷயம், BGA ரிப்பேர் பிளேட் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன நைஃப் செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 0.1 mm, 0.1 mm, 0.1 mmல வந்து பிளேடு ஷேப்பு, ஷார்ப் எட்ஜு, ஃப்ளாட்டு, ஃபோல்டு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு ஐசிஸ்க்கு மேலே உள்ள க்ளூவை ரிமூவ் பண்ணுறது கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் எனக்கு தேவைப்படும். இது இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பாலை வந்து, அதாவது ஐசி மேலே உள்ள பேஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ண முடியாது. அட் சேம் டைம் வந்து
ஐசியில் உள்ள க்ளூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நேண்ட் ஐசிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரில. ஒரு ஐசிக்கு மேலே இன்னொரு ஐசி இருக்கும். அதாவது ப்ரோக்ராமபிள் ஐசி நேண்ட் ஐசி ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே சிபியூ ஐசி இருக்கும். அந்த 2 ஐசிஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கிட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். இந்த கிட் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ரீபால் பண்ண முடியாது. அது போக இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணது இந்த ஸ்பட்ஜஸ் அப்படின்ற டூல். இதை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ரீபால்ஸ் எல்லாமே வந்து பால் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பட்ஜஸ் அப்படின்ற டூல் தான் இந்த இது. அடுத்து வந்து மைக்ரோ சால்ட்ரிங். ஸோ T12D+ அப்படின்ற மைக்ரோ சால்ட்ரிங் இது கண்டிப்பாக தேவைப்படும். இது இல்லாமல் நம்மளால் பால் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதே சேம் டைம் வந்து சால்ட்ரிங் விக்கு. சால்ட்ரிங் விக் எதுக்காண்டி அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்காண்டி, நம்மளோட பிஜிஐசி அப்படின்ற ஒரு விஷயத்த எம்எம்சி ஐசியை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த சால்ட்ரிங் விக். இந்த இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். அதே சேம் டைம் சால்ட்ரிங் பேஸ்ட்டு, ஐபிஏ, ஓகேவா, ஐபிஏ, அடுத்து இஎஸ்டி ப்ரஷ்ஷு, அடுத்து டிஷ்யூ கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா தேவைப்படும். இது எல்லாமே வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீபாலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து என்னென்ன ஐசிஸ் என்கிட்ட என்ன டைப்ஸ் ஆஃப் ஐசிஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ என்கிட்ட ஒரு 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஐசிஸ் இருக்குது. இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஐசி, இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஐசிஸ். ஓகேவா, இந்த ஐசிஸோட டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஐசிஸ் ஒன்று காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஐசியும் எம்எம்சி ஐசி தான். இதுக்கு முன்னாடி காமிச்சதும் ஒரு எம்எம்சி நேண்ட் ஐசி தான். யூஎஃப்எஸ் ஐசின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் ஃபைல் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க இந்த ஐசியை வந்து. ஓகேவா, இந்த ஐசியை வந்து எம்எம்சி ஐசின்னு சொல்லுவாங்க, எம்படட் மல்டிமீடியா கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஐசி. ஸோ இந்த ஐசியும் பாருங்கள். அதே சேம் டைம் வந்து இந்த ஐசியும் பாருங்கள். இந்த ஐசிஸில் உள்ள பால்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் பால் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். இது வந்து ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்குது. இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு திரும்பி வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பால்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸாக வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்னோடய செட்டை. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐசிஸில் ஃபஸ்ட்டு ஐபிஏ போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது என்ன டைப்ஸ் ஆஃப் ஐசி அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். BGA162 அப்படின்ற ஐசி இப்போ நான் வச்சுருக்க ஐசி வந்து BGA162. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டென்சிலில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். தான் ஸ்டென்சில்லு. இந்த ஸ்டென்சிலில் நான் இப்படி கரெக்டாக வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா பாலை ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸ்டென்சிலில் கரெக்டாக வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா பாலை ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து BGA162 அப்படின்ற ஐசியை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டென்சிலில் வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேவா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டென்சில் இது மேலே கரெக்டாக வச்சு பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டென்சில் எனக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸ்டென்சில் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இதில் கரெக்டாக வச்சிங்கனாலே உங்களுக்கு செட் ஆயிடணும். எதுவும் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக எனக்கு பால் வைக்கிற மாதிரி வச்சு இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பென்சில் வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணக்கூடிய பிபிடி பேஸ்ட் என்ன அப்படின்னா 183 அப்படின்ற ஒரு பிபிடி பேஸ்ட். ஸோ இந்த பிபிடி பேஸ்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பால் ஜென்ரேட் பண்ண போகிறோம். பேஸ்ட் வந்து ரொம்ப வெட்டாக இருக்கக்கூடாது, லைட்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை எடுத்து டிஷ்யூவில் லைட்டாக வச்சுக்கோங்க. டிஷ்யூவில் வச்சு டிஷ்யூவை வந்து கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகாது. ஓகேவா, இப்போ பேஸ்ட் எடுத்திருக்கேன் நான். இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுறேன். டிஷ்யூ எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணதை கொஞ்சம் தொடச்சிருங்க. ஓகேவா, நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நான் நல்லா ஃப்ரீ ஹேண்டாக யூஸ் பண்ணலாம் இந்த கிட்டை வச்சு. ஓகேவா, ஃப்ரீ ஹேண்டாக ஈஸியாக நான் யூஸ் பண்ண முடியும். பிபிடி பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன். இப்போ ப்ளோயரில் ஏர் வந்து 2 வச்சுக்கோங்க, ஹீட் வந்து 280 வச்சுருக்கேன். இப்போ அந்த பால்ஸ் ஜென்ரேட் ஆகிறது அப்படி ப்ளோயரை நேராக காமிக்கக்கூடாது, சைடில் தான் காமிக்கணும். நம்ம ஐசிஸ் ரிமூவ் பண்ணுறது, பால்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம், காம்பனண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் ப்ளோயரை நேராக காமிப்பீங்க. ப்ளோயரை நேராக காமிக்கக்கூடாது.
பால்ஸ் ஜென்ரேட்டராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பால்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா, பால்ஸ் அழகாக ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணோம். இப்போ ஹீட் வந்து உடனே கை வச்சிடக்கூடாது, ஹீட் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். வந்தக்கப்புறம் தான் நம்ம இதை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து இதில் நம்ம எடுத்துருவோம். ஐசிஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ டிஷ்யூ எடுத்துக்கோங்க. டிஷ்யூ எடுத்து ஐபிஏ வச்சு க்ளீனாக என்ன பண்ணிக்கோங்கன்னா அதை நல்லா தொடச்சிக்கோங்க. ஐபிஏ வச்சு தான் எடுக்கணும், சும்மா வச்சு பிடுங்குனீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, நீட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ அவ்வளோதான் விட்டுறக்கூடாது. திரும்பி என்ன பண்ணணும்னா இதில் ஐபிஏ வச்சு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். ஐபிஏ வச்சுட்டு ஓகேவா, ப்ரஷ்ஷை வச்சு நல்லா என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணணும். ஸோ பால்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த ஃபினிஷிங் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு பால்ஸை இன்னும் கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். பால் மாதிரி இது வந்து பால் தான், பட் இன்னும் கொஞ்சம் ஈவனாக என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஐசிஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன் நான். ஓகேவா, இது மேலே பேஸ்ட் நம்மளோட பேஸ்ட் எடுத்து இதில் வச்சுக்கோங்க. மாதிரி பேஸ்ட் வச்சுட்டு ஒன்ஸ் ஒரு வாட்டி என்ன பண்ணணும்னா ப்ளோ பண்ணணும். ப்ளோ பண்ணால் தான் ஈவனாக கரெக்டாக எல்லா பால்ஸுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா, நான் யூஸ் பண்ணக்கூடியது லெட் ஃப்ரீ ப்ளோயர். அதனால் கீழே டிஷ்யூ வச்சு ஹீட் காமிச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களும் லெட் ஃப்ரீ ப்ளோயர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு நீங்கள் நார்மல் ப்ளோயர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இப்போயும் கை வச்சிடாதீங்க, சடனாக முடிஞ்சிருச்சு அப்படி ஆர்வ கோளாறில் என்ன பண்ணுவாங்கன்னா அது மேலே கை வச்சு பார்த்துருவாங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணணுன்னா கை வச்சு பார்க்கணும். இது பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முன்னாடி இருந்த பாலுக்கும் இப்போ உள்ள பாலுக்கும் அப்படியே ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். முன்னாடி இருந்த பால் ரொம்ப சின்னோண்டா மைனூட்டாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது பால், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்கா. ஸோ இது ஃபினிஷிங் ஸ்டெப்பு. இது முடித்தக்கப்புறம் நம்ம போர்டில் கண்டிப்பாக கரெக்டாக அக்யூரேட்டாக வைக்கணும். வச்சு போர்டு எனக்கு ஷார்ட் ஆகாத அளவுக்கு ஆன் பண்ணணும். பேஸ்ட்டு லெவல் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே. பேஸ்ட்டு ரீபாலிங் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, போர்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, பேஸ்ட்டு லெவல் இருக்குது. அதிகமாக வச்சிங்கன்னா ஐசி நாண்டுரும் போர்டில் வைக்கும் போது. அப்படி ஐசி நாண்டுச்சுன்னா ஐசியோட எல்லா பின்னும் ஷார்ட் ஆயிரும். ஸோ பேஸ்ட்டோட லெவல் இருக்குது, அந்த லெவல் எப்படி மெயின்டைன் பண்ணி அந்த லெவல் செக்ஷன்ஸில் எப்படி பேஸ்ட்டு வைக்கிறது, எப்படி ஒரு பாலை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறது, இந்த எல்லா விஷயமுமே எம்எம்சி கிளாஸஸ்லேயும் சரி, நார்மல் ஹார்ட்வேர் செக்ஷன்லேயும் சரி. இப்போ பிகினராக இருக்கீங்க, மொபைல் ஃபோன் சர்வீசிங் படிக்கிறீங்கன்னா மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் செக்ஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எம்சி செக்ஷன் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆல்ரெடி மொபைல் ஃபோன் சர்வீசிங் பார்த்துட்ருக்கீங்க, பட் சிப் லெவல் சர்வீசிங் என்னால் பார்க்க முடியலை அப்படின்னா எம்எம்சி செக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கலாம். ஏன்னா அதில் வந்து ஜம்பரிங் செக்ஷனு, ட்ராக் ஜம்பரிங்கு, மைக்ரோ ஜம்பரிங்கு, ஐசி ஜம்பரிங்கு இதெல்லாம் மேஜராக பார்ப்பீங்க. டேட்டா ரெக்கவரி ஃப்ரம் ஐசிஸ், டெட் ஐசிஸ்லேருந்து எப்படி டேட்டா ரெக்கவரி எடுக்கிறது அப்படின்றத பார்க்குறீங்க. ஐஎஸ்பி பின் அவுட்லேருந்து எப்படி ஒரு மொபைல் ஃபோனை ரெடி பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பார்ப்பீங்க. ஓகேவா, ஸோ ஒரு ஐசி ரீபாலிங் அப்படின்ற மெத்தட் ஃபங்க்ஷன்ஸில் இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. ஓகேவா, இன்னொரு ஐசிஸையும் நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு ஐசி க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். சால்ட்ரிங் விக்கை வச்சு இன்னொரு ஐசி இருந்துச்சுல, அந்த ஐசியில் வந்து நிறையா பேஸ்ட் இருந்துச்சு. சால்ட்ரிங் லெட்டு வந்து ஒழுங்காக இதாகலை. அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் ஹேண்ட்லேருந்து இந்த பழைய லெட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து சால்ட்ரிங் விக் அப்ளை பண்ணேன். ஜஸ்ட்டு வந்து மேலே உள்ள லெட்டை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ மைக்ரோஸ்கோப்பில் பாருங்கள் இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ பால்ஸ் வந்து கிளியராக இருக்குது. பட் அந்தளவுக்கு மேலே உள்ள இன்னும் ஃபினிஷிங்ஸ் இல்லை. ஓகேவா? இப்போ வந்து சால்ட்ரிங் விக்கை வச்சு க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பாருங்கள். அதுலேயே சால்ட்ரிங் விக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விக் நல்ல விக்காக இருக்கணும். 1.25 மில்லிமீட்டர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போர்ட் லைனில் க்ளீன் பண்ணுறதுக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ க்ளீன் ஆகிடுச்சா? அதே மாதிரி மேலே டாப் கார்னர்லேயும் இருக்குது, அதையும் நம்ம க்ளீன் பண்ணோம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது, அதையும் நம்ம க்ளீன் பண்ணோம். சால்ட்ரிங் அண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 280 வச்சுருக்கேன் நான். அதிகமான ஹீட் காமிச்சு இது பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ட்ராக் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு சில போர்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி டெட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கிறது, எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதுலாம் தெரியும். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஆன்லைன் கிளாஸஸில், அதாவது ஆஃப்லைனில் வந்து படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர், என்ன மாதிரி செட்ஸ் வைக்கிறது அப்படின்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டு தான் கிளாஸஸ் வந்து ஆரம்பிப்போம். இப்போ ஐபியை வச்சு இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் வந்து அடுத்து நம்ம பால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. இந்த பாலில் ஜென்ரேட் பண்ணுறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடுத்த செக்ஷனில் நம்ம உங்களை என்ன பண்ணலான்னா மீட் பண்ணலாம். ஸோ புதுசாக வந்திருக்கவங்க யாராக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.